ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பென் குயின். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பக்கவாதம் வருவதற்கான அறிகுறிகளை ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்ட்ரோக் வருது, அதுக்கு எப்படி வரோம்லாம் யாருக்குமே தெரியாது. டக்குன்னு சிலையவங்க மயங்கி விழுந்து கூட அது ஸ்ட்ரோக்காக இருக்கலாம். இல்லாட்டி தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட ஸ்ட்ரோக் வருது. நம்ம என்ன நினைப்போம், டக்குன்னு மயங்கி விழுந்துட்டாங்கன்னா தண்ணியை தெளிச்சு பார்ப்போம், எழுப்பி பார்ப்போம். நமக்கு டக்குன்னு இவ்வளோ பெருசு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோங்கிற இது நமக்கு தோணாது. கண்டிப்பாக இனி உள்ள காலகட்டத்தில் நம்ம சின்னதையுமே பெருசாக தான் யோசிக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இதுக்கு நான் ஒரு குட்டி கோட் வேர்ட் சொல்லித்தரேன். பி ஃபாஸ்ட், அதாவது வேகமாக செயல்படுன்னு. கண்டிப்பாக ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் நம்ம கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஸ்பீடாக தான் செயல்பட்டு ஆகணும். ஏன்னா இமீடியட்டா நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் டிலே ஆகி கொடுக்கறதுக்கும் ஸ்ட்ரோக்ல ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கு. இமீடியட்டா நம்ம பார்த்துட்டோம்னா அதோட வர விளைவுகள் கம்மியா தான் இருக்கும். பி ஃபாஸ்ட், பிங்கிற வேர்டுக்கு இப்போ பி எடுத்துக்கோங்க, பேலன்ஸ். கண்டிப்பா ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் வரதுக்கான அறிகுறி இருக்கும்போது அவங்களால நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். இல்லாட்டி அவங்க நடையில வித்தியாசம் தெரியும், கண்டிப்பா தெரியும் நம்ம பார்த்தோம்னா. செகண்ட் இ, ஐஸ். ஐஸ் அவங்களுக்கு பார்வை மங்கலா இருக்கும். இல்லாட்டி நமக்கு பார்க்கும்போதே ஒரு கண்ணுக்கு ஒரு கண் வித்தியாசமா தெரியும். எஃப் ஆர் ஃபேஸ். ஃபேஸ்ல ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். வாய் சிலவங்களுக்கு ஒரு சைடா இழுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இது ஃபேஸ்ல தெரியிற டிஃப்ரெண்ட். ஆம், கைக்கு வலு இல்லாம போகும். எதையாவது ஒன்றை இருத்தி பிடிக்க சொன்னா அவங்களால பிடிக்க முடியாது. செயல் இழந்துரும்ல, ஒரு சைடு ஃபுல்லாவுமே செயல் இழக்கிறதுனால அவங்களால பிடிக்க முடியாது. எஸ் ஃபார் ஸ்பீச். ஸ்பீச் கொளறி பேசுவாங்க. ஒரு வார்த்தை பேசினாங்கன்னா அவங்களுக்கு நாக்கு கொளரும். ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் டி, டைம் ரொம்பவே முக்கியம். நம்ம கரெக்டாக அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், இந்த இது இருக்கு, அப்போ உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டோம்னு வைங்களேன், கண்டிப்பா அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்புகள் குறைவா தான் இருக்கும். ஒன்னெல்லாம் லைட்டா மதப்பு மட்டும் வரும்போதே நம்ம பார்த்துட்டோம்னு வைங்களேன், ஈஸியா அவங்க ரெக்கவரி ஆயிடுவாங்க. இதுதான் இதோட அறிகுறிகள். இந்த அறிகுறிகளை நம்ம சீக்கிரமா அப்சர்வ் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆரோக்கியம் தொடர மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.